பெரிய துரோகம். ஐயோ, இப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணி நிச்சயமா எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. இவர் என்கிட்ட உண்மையா இருக்க போறதும் இல்ல. என் வாழ்க்கையை அழிக்க நான் தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. வைஷு, நான் சொல்றது கேளு. வைஷு 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 சொல்றது கேளு. வைஷு வைஷு அவங்க போய் சொல்றாங்க. வைஷு இந்த பாரு, ஒரு நிமிஷம். வைஷு 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 என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டியா? என்னடா பண்ற? தலைவரே, தலைவரே என்னடா பாக்குற? கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு அடிக்க போற? வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு பொண்ணை கை போங்குற? இதுல இருந்தே தெரியுதுடா உன் லட்சணம் என்னன்ட்டு. எந்த தாயும் தான் புள்ள தப்பே பண்ணாலும் நல்லவன் தான் சொல்லுவாங்க. ஆனா உன் அம்மா உன்னை கெட்டவன் சொல்லும் போதே தெரிஞ்சது நீ எந்த அளவுக்கு மோசமானவன். பெத்த அப்பனையே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. கூட பிறந்த தம்பிய அழிக்க நினைச்சிருக்க. எல்லாத்தையும் தாண்டி கட்டின பொண்டாட்டிய கொலை பண்ண பார்த்திருக்க. இல்லண்ணா, அவன் நடத்த கெட்டவன்னு வாய் கூசாம போய் சொல்ற. இந்த மாதிரி ஆளை என் கட்சியில வச்சிருந்தா அது என் கட்சிக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம். உன்னை பத்தி தெரியாம மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அந்த ஓட்டு உனக்காக விழுந்ததில்ல, என் கட்சிக்காகவும் என் முகத்துக்காகவும் விழுந்தது. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன் என் கட்சியிலேயே இருக்க கூடாது. உன்னை என் கட்சியில இருந்தே நீக்கிறேன். அப்படி சொல்லுங்க ஐயா.